ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார், பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யக்கூடிய பருப்பு சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். ஃபுல் வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஒரு 500 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் 2 இல்லைனா 3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பை அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த பருப்பை வந்து வேக வேணும். வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 3 சொம்பு. நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு வர அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சார் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, உரிச்சு வச்சிருந்த பூண்டு அப்படி இதுலேயே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தால அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா வெந்து வந்த அப்புறம் அதில் இருக்க தண்ணி வந்துட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா எடுத்து விட்டுருங்க. நம்ம அந்த பருப்பு நம்ம கடைய போகிறோம். அதனால தண்ணி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து விட்டுட்டு அப்புறம் கடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி எடுத்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கடைஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு மையும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ மத்து அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மையிட்டோம், அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா அதெல்லாம் பார்த்துடலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நம்ம இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் வந்துட்டு எப்பயுமே வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வெங்காயத்தை வணக்கி விடுங்க. அப்புறம் இது கூடயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு குழம்பு எப்பயுமே சாம்பார். அதனால் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு வெங்காயம். நம்ம இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா, கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. ஏதாவது காய்கறி போட்டு சமைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூடயே நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல சாம்பார் மத்தில், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதோட சேர்த்து அப்படி விட்டுருங்க. கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம். கிளறிட்டு இதுக்கு தேவையான நமக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மசாலா, அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துக்கோங்க. இதுவே போதும். ஏன்னா இதுவே போதுமானது. சிம்பிளாக ஈஸியாக செய்யலைன்னா இதுவே இந்த 2 மசாலா மட்டும் போதும். அதிகமாக சேர்க்காதீங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் சாம்பார்.
நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்து வரணும், அந்தளவுக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இந்தளவு இந்த மாதிரி கொதித்து வரும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது கத்திரிக்காய் இதிலேயே வெந்து வந்துடும். அதனால தான் அந்த 5 நிமிஷம் விட்டுறது. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அது இது கூட சேர்த்துக்கலாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி சேர்க்கும் போது சீக்கிரம் வந்து கெடாது. அதுக்காக தான் பாருங்கள். இந்த அளவுக்கு சாம்பார் நீங்களும் சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஈஸியான சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பை காய்ஸ்.